நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லக்கூடிய வாக்கு. அப்போ நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் இந்த தை மாதத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா, நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ தான் வருடம் பிறந்திருக்கு, நிறைய வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சனி பகவான் பயிற்சி ஆகிருக்காரு, குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிருக்காரு, இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ நம்மளோட ராசி பலனுக்கு ஏதாவது மாற்றம் வருமா, வாழ்க்கையில் கடனை அடைக்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, வீடு கட்டலாமா, நல்ல வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இது எல்லாம் இந்த தையில் நிறைவேறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வீடியோக்குள்ளே வருவீங்க. அப்போ இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மகர ராசியில் தன்னோட பகை வீட்டில் இருக்கிற மாதம் தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறது. இதே மாதத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் இருந்துட்டு தை மாதம் 21 மகர ராசிக்கு போகிறாரு. புதன் தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு தை மாதம் 13 மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் தை மாதம் 5 தனுசு ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலம் அடைஞ்சிருக்காரு. சனி பகவான் தன்னோட சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனராசிலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சம் அடைகிறாரு. அற்புதமான யோக பலன், பூமி யோகம் அப்படிங்கிறதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த தை மாதம் என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதம்தான். ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் பலம் அடைஞ்சிருக்காரு. இப்போ இவ்வளோ நாளாக அவருக்கு பலம் இல்லாமல் இருந்தது, கெஞ்சினாலும் கிடைக்காத 5வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு பதியுது. ராசிக்கு 9வது வீடான பாக்கியஸ்தானத்துலேயும் விழுவுது, லாபஸ்தானத்துலேயும் விழுவுது. இப்படி ஒரு அற்புதமான இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட இத்தனை நாளாக அவர் பலமும் இல்லாமல் வக்கரம் அடைஞ்சு பலத்தை விட்டுட்டாரு. அப்போ இப்போ தான் பலம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அதோட அவரோட பார்வைக்கும் ஒரு தனிப்பட்ட பலன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அப்போ நல்ல காரியங்கள் எல்லாம் இல்லத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட 7.5 சனி அப்படிங்கிறது நீங்கி இப்போ சனி பகவானும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காரு. அப்படிங்கிறதால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும், நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இப்படி சகல விதமான செல்வாக்குகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதோட கடந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தோல்வி நடந்து துவண்டு போய் ஏந்திரிக்க முடியாமல் கிடந்தவங்க எல்லாத்துக்கும் இனிமேல் தலைகீழ் ஒரு மாற்றம். தொட்டது எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்க போகுது. சுபகாரியங்கள் அப்படிங்கிறது வீட்டில் படிப்படியாக நடக்க போகுது. கடந்த 7.5 வருடம் அப்படி நாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் சுபகாரியங்கள் நடந்ததை விட துக்க காரியங்கள் தான் நிறைய நடந்திருக்கும். வீட்டில் துக்கம், பங்காளி வகையில் துக்கம், எதிர் வீடு, அண்டை வீடு, அடுத்த வீடு, முக்கியமான சொந்தங்கள், தாய் வழி உறவுகள், தாய்மாமன் வழி உறவுகள் அப்படின்னு ஏகப்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறது தான் சந்திச்சிருப்பீங்க. இப்போ இது எல்லாத்தையும் கடந்து இதுக்கு மேலே நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகிற நேரமாக இருக்க போகுது. அதோட மாத தொடக்கத்திலே ராசிக்கும் 4வது வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா. அப்போ உங்கள் உடம்பு விஷயத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் படிப்படியாக நீங்கள் போகுது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். ஏன்னா 7.5 சனி காலகட்டத்தில் குண்டாக இருந்தவங்க எல்லாமே அப்படியே உடம்பு இல்லாமல் நொடிச்சு போயிருப்பாங்க. உள்ளியாக இருந்தவங்க எல்லாம் அதிகபட்ச பருமனாகி போய் ஒரு நடக்க முடியாத சூழல், ஒரு படி ஏற முடியல, 4 அடி நடந்தால் மூச்சு வாங்குது, குனிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குனிய முடியல, சாப்பிட்ட சோறு செரிக்கலை, சாப்பிட்றதே 2 இட்லி தான், ஆனால் உடம்பு பெருத்துக்கிட்டே போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி இருந்த எல்லாத்துக்குமே உடல் நலத்தில் இதுக்கு மேலே ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்கும். அதுமாரி உத்தியோக ரீதியாகவும் சரி, செய்தொழில் ரீதியாகவும் சரி நல்ல வளர்ச்சி இருக்க போது. அதோட குருவோட பார்வையும் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல தான் பதியுது. அப்படிங்கிறதால தொட்டது எல்லாத்துலேயுமே வெற்றி. சும்மா முக அலங்காரத்துக்காக சொல்லலை. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 8 வருடமாகவே நல்லது நாம் சொல்லலை, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். இதுக்கு மேலே நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட மாதம் தொடங்கி 5வது நாள் ஜனவரி 19 தனுசு ராசியான உங்களோட ராசிக்கே சுக்கிரன் வராரு. ராசிக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் ராசிக்குள்ளேயே வராரு. அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உத்தியோகத்தில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க, தேவையில்லாமல் நம்ம செய்யாத பழிக்கு நாம் ஆளாக நேரிடும். அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னாலும் எதுக்கு ஒரு வீண் பழிக்கு நாம் ஆளாகிட்டு, அப்போ உத்தியோகம் பார்க்குற இடத்துல என்ன பண்ணணும், அடுத்த வேலையை நாம் எட்டி கூட பார்க்கக்கூடாது. அதுமாரி நம்ம வேலையை யாருக்கிட்டையும் ஒப்படைக்கக்கூடாது. நமக்கு வேலை நிறையாவே இருந்தாலும் நாம் தான் அதை செய்யணும். நாம் அவன்கிட்ட கொடுத்து நிறையா வேலை இருக்குப்பா, இதை செத்த முடிச்சு கொடுன்னு சொல்லி அவங்க அதை தப்பாக செய்ய போய் அந்த பழி நம்ம மேலே விழுவோம்.
அதுமாதிரி இன்னொருத்தன் வேலையை எடுத்து நாம் செஞ்சு பாவ புண்ணியம் பார்த்து கொடுத்தாலும் கூட உன்னையோடா செய்ய சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பழி விழுவோம். அப்போ தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம். அதுமாரி சில குறுக்கீடுகள் அப்படிங்கிறது வேலையில் வரும். இந்த முகத்துக்கு முன்னாடி பாராட்டி பேசுகிறவங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் நம்ப வேண்டாம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்காத தோல்வி, பார்க்காத அவமானம் அப்படிங்கிறது இல்லை. அதனால் இந்த மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்கிறவங்களுக்கு நமக்கு லேசாக அப்படியே ஒரு மயக்கம் வரும். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்மளை வந்து எல்லாருமே மட்டமாக தான் மதிச்சிருப்பாங்க. இப்போ நல்லபடியாக பேசுகிறாங்கிறப்ப நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். பரவாயில்லடா, நம்மளை புகழ்ந்து பேசவும் 4 பேர் இருக்காண்டான்னு. அதுக்கு மயங்கிறாதீங்க, கவனமாக இருந்துங்க. அதோட வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் லேசாக தடை கொடுக்கும். ஏன்னா சுக்கிர ராசிக்குள்ளே வரும்போது இந்த பயணங்கள் தடைப்படும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக போய்க்கலாம். இப்போ என்ன நாளைக்கே போகணுன்னுலாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைல்ல, முல்ல போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஜனவரி மாதம் 27ஆம் தேதி மகர ராசியான உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கு புதன் போகிறார். உங்களோட ராசியிலேருந்து 7க்கும் 10க்கும் அதிபதி தனஸ்தானத்துக்கு போகிறாரு. அங்கே போய் சூரியன் கூட சேர போகிறாரு. புத ஆதித்ய யோகம் கொடுக்க போகிறாருங்கிறப்ப தொழில் வளர்ச்சி உச்சத்தை கொடுக்கும். அதாவது மூடிட்டு போகலாம், எங்கேயாவது வேலைக்கு போகலாம், இல்லை வேறு பொழப்பு நடத்தலாம் அப்படின்னு இருந்த தொழில் கூட இப்போ நல்ல நிலைக்கு மாறப்போகுது. ஒரு கடை வச்சுருந்தேன், ஒருத்தனம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, வீட்டுக்கு பொருள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு தீர்த்தது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க கூட இனிமேல் வியாபாரம் நல்லாயிருக்கும், மாற்ற வேண்டியதில்லை. அதுமாதிரி சில பேர் ஒரு கட்டடத்தில் இருந்த தொழிலை வேறு கட்டடத்துக்கு மாற்றுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. அதுமாதிரி கௌரவம், அந்தஸ்து, கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதுமாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களோட தேவைகள் அப்படிங்கிறதையும் தேடி தேடி நிறைவேற்றுவீங்க. அப்படிங்கிறதால உங்களோட பேச்சு எடுபடும். வீட்டில் ஒரு விஷயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துப்பீங்க, சொல்ல காப்பாற்றி விடுவீங்க. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய யோசித்து பேசுவீங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசையாக சொன்னேன் அப்படிங்கிறமாதிரில அது மாதிரி தான் இருக்கும். அதோட பிப்ரவரி 4ஆம் தேதி அதாவது மகர ராசிக்கு செவ்வாய் போகிறார். உங்களோட ராசியில் தான் இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் செவ்வாய் இருக்கார். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நன்மை தான். செவ்வாய் வந்து 21ஆம் தேதிக்கு மேலே மகரத்துக்கு போகிறாரு. அது அவருக்கு உச்ச வீடாக இருக்க போகுது. ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் உச்சமடைகிறாரு. அப்படிங்கும்போது பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம். பிள்ளைகள் தனுசு ராசியாக இருந்தாலும் திருமணம் நடக்கும். படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பொறுப்பு இல்லாத ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க கூட இதுக்கு மேலே பொறுப்பை உணர்ந்து சரி நம்ம பொழப்பை நம்ம தான் பார்க்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம தான் தாங்கணும், அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, நம்மளால் முடிஞ்சதை ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வருவாங்க. அதுமாதிரி படிக்காத பிள்ளைங்க கூட ஓரளவுக்கு நல்லா படிக்கும். ஒரு 10வது ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்தது கூட ஒரு 4வது ரேங்கு 3வது ரேங்குக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிப்பில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஊர் சுற்றுறதெல்லாம் குறைச்சிடுவாங்க, நம்ம அப்படியே கண்கூடாக பார்க்கலாம். இதுமாரி அரசியல், பொது வாழ்க்கை இதிலலாம் இருக்கிறவங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது சாதகமாக அமையும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெரிய நிறுவனங்கள்லேருந்துலாம் வந்து வாய்ப்புகள் தேடி வரும். அதுமாதிரி சனி பகவான் வந்து 7.5 சனிலேருந்து விலகி இருக்காரு அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி நம்ம ஞாபகமாக குறிப்பிடணும். 3வது வீட்டுக்கு சனி வந்திருக்காரு அப்படின்னாக்கா தைரிய வீரியஸ்தானத்துக்கு சனி வந்திருக்காருன்னு அர்த்தம். சகோதர வர்க்கத்தோட ஒத்துழைப்பு கொடுக்கும். திருத்தல யாத்திரைகள் போவீங்க. எதுலேயுமே ஒரு கை பாத்துரோண்டா அப்படிங்கிற துணிச்சல் வந்துடும். ஏன்னா 7.5 சனி காலகட்டத்தில் உங்களை போட்டு அடிக்கி தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க. நம்ம அவ்வளோதான் போல இருக்கு, நம்ம போராடலாம் முட்டிக்கிட்டு தான் நிற்கிது, பேசாமல் கிடப்போம் போ அப்படின்னு தன்னம்பிக்கை இழந்தவங்க கூட ஒரு அதீத தைரியசாலியாக மாறி இருப்பாங்க. இப்போ வாங்கடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் களத்தில் இறங்குவீங்க. இதுமாதிரி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறதும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதால உங்களோட துணிச்சலை அது இன்னமும் அதிகமாக்கும். மாதிரி தொழிலை விரிவு செய்ய முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா வெற்றி, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறது, இது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி. என்னதான் கடந்த காலகட்டத்தில் சுற்றி இருந்தவங்களாம் நமக்கு துரோகம் செஞ்சிருந்தா கூட நாம் நல்லா இருக்கப்போ அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனசுக்கே இதுக்கு மேலே வாழ்க்கை நல்லா இருக்கும். தினமும் குளிச்சு மொழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள்கிட்ட காசு பணம் 10 ரூபா இருக்கிறப்ப ஏழைப்பாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே தை மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.